பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 57வது நாள் ஜெபத்தில் உங்களை சந்திக்கிறதுலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. வேதம் சொல்லுகிறது, பிலதெல்பியா சபையினுடைய தூதனுக்கு ஆண்டவர் எழுதும்போது ரொம்ப ஆச்சரியமாக எழுதுறாரு. நான் எழுதுவேன், மாற்றி எழுதுவேன். ரொம்ப அழகான வார்த்தை. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தொற்றுச்சு. நம்முடைய தலையில் எழுதியிருக்கிற எழுத்துக்களை எல்லாம் மாற்றி எழுதுகிறவர். நான் நம்புகிறேன், நிறைய பேர் நம்மளை குறித்து நெற்றியில் எழுதிட்டாங்க. இவன் படிக்காதவன், இவன் இப்படி ஆவான், இவன் கடங்காரன், இவன் இந்த மாதிரி எழும்ப மாட்டான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக உங்கள் நெற்றியில் எழுதியிருக்கலாம். அம்மா அப்பா ஒரு விதமாக எழுதுவாங்க, சொந்தக்காரங்க ஒரு விதமாக எழுதுவாங்க, நண்பர்கள், நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள். ஆனால் ஆண்டவர் நம்முடைய நெற்றியில் வித்தியாசமாய் எழுதுவாராக. நான் நம்புகிறேன், உங்களுக்காக கர்த்தர் எழுதுவார். என் பிள்ளை ஜெயிக்க போகிறான், என் பிள்ளை நடத்த முடியும், என் பிள்ளை அந்த இடத்துல தோற்று போவது இல்லை, என் பிள்ளையினுடைய தலையை நான் நிமிர பண்ணுவேன். இந்த மாதிரி எத்தனை நல்வார்த்தைகளை எழுத முடியுமோ நான் நம்புகிறேன். இந்த 100 டேஸ் ஜெபத்துக்கு முடிகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய நெற்றியிலையும் நல்ல வார்த்தைகளை கர்த்தர் எழுதுவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்தை திறந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தினுடைய 4வது 5வது வசனம். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். 3வது வசனத்தை கூட வாசிக்கிறேன். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்பி கொண்டு வந்து. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், யூதாஸ் காரியோத் ஆண்டவரை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கறதுக்காக பிரதான ஆசாரியர்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டார். இப்போது ஆண்டவருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு அவர் நினைக்கல. அப்படின்னா நம்ம பணத்தையும் வாங்கிடலாம், அதே நேரத்தில் ஆண்டவர் தப்பிச்சிருவார். ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய இடத்துல ஆண்டவர் ரொம்ப அழகாக தப்பிச்சிருக்கிறாரு. அதனால இவர் அழகாக தப்பிச்சிருவார்னு நினச்சி தான் இவன் இதுக்கு ஒத்துக்கிட்டு காசும் வாங்கியாச்சு, ஆண்டவரையும் காப்பாற்றிடுவோம்னு நினச்சி தான் கொடுத்தான். ஆனால் திடீர்னு என்னென்னா, இது ஆண்டவருடைய திட்டமாக இருந்ததுனால அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறத கண்டோடனே இவனால் ஒன்றுமே நினைக்க முடியல. ஐயோ, நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம இந்த காசை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி, சரி இதை கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுக்கலான்னு நினச்சி அவங்க போய் கொடுக்க போகும்போது அந்த பிரதான ஆசாரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இது உன் பாடு, இது உன் பாடு அப்படின்னா அவங்கள்ட்ட கெஞ்சுறது மாதிரி போய் நிற்கிறான். ஐயா, இந்த பணத்தை திரும்பி வாங்கிக்கிங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனால் அவனுடைய கெஞ்சுதலுக்கு அவங்க யாருமே மனம் இறங்கலை. இதில் ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் ஒன்று ரொம்ப அழகாக கற்றுக்கொள்ளணும். சில நேரத்தில் நம்ம கெஞ்சுறோம் பாருங்களேன். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம கெஞ்சிட்டோம்னா நம்முடைய அன்பு இவங்களுக்கு புரிஞ்சிடும், நம்ம கெஞ்சினோன்னா இவங்க நமக்கு செஞ்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒன்று நினச்சிக்குங்க, சில மனிதர்கள் நமக்கு செய்ய வேண்டான்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா, நம்மள்கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா, நம்மளை வருத்தப்படுத்தணும்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா, அவங்க எவ்வளவு கெஞ்சினாலும் நம்முடைய வார்த்தைக்கு, நம்முடைய இரக்கத்திற்கு மதிப்பே இருக்காது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த மனுஷனிடத்துலையும் கண்டிப்பாக நீங்கள் கெஞ்சாதீங்க. நீங்கள் கெஞ்சி, ஒருவேளை நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறவர்களா இருந்தால் இந்த மாதிரி மன்னிப்புக்காக நீங்கள் கெஞ்சுறது தவறல்ல. நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஆனால் அதே பட்சத்தில் ஒரு அன்புக்காக நம்ம எப்படி கெஞ்சலாம், அந்த ஒரு இடத்திற்காக நம்ம எப்படி கெஞ்சலாம். நம்ம எந்த தப்பும் பண்ணாமல் இன்னொருத்தருடைய இந்த அரவணைப்புக்காகவோ இந்த அன்பிற்காகவோ நம்ம கெஞ்சி நிற்க வேண்டாம். நீங்கள் எவ்வளவு கெஞ்சினாலும் அவருடைய இருதயம் மாறுவதே இல்லை. அதற்கு மாறாக நான் என்ன நம்புகிறேன்னா, அமைதி தாங்க பெரிய ஆயுதம். நீங்கள் அமைதியாக இருங்க, அவர்களே கண்டிப்பாக உங்களை தேடி வருகிற ஒரு நாள் நிச்சயமாய் வரும். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் இதுவரைக்கும் கெஞ்சி போய், என்னை நேசிக்கிறியா, என்னை நேசிங்க, எனக்கு இப்படி தர முடியுமா அப்படின்னு கெஞ்சி போய் உங்கள் அன்பை அவங்க மதிக்காமல் தூரமாக தள்ளி போட்டிருந்தாங்கன்னா, எனிவே எதுவாக இருந்தாலும் நீங்கள் கெஞ்சுற ஒரு சூழ்நிலை இதுவரைக்கும் நீங்கள் கெஞ்சிருக்கு. சில அப்பாங்க அம்மாங்க அப்படி தான் பிள்ளைகளிடத்துல ரொம்ப கெஞ்சுவாங்க. இல்லை வேண்டாம், ஏசப்பா உங்களை நடத்துவார், நீங்கள் அமைதியாக இருங்க. அந்த கெஞ்சுறதுனால அவங்களுக்கு கோபம் வருது, கெஞ்சுறதுனால அவங்க இன்னும் நம்மளை
தூக்கி விசிறடிக்கிறாங்க. நம்ம யுத்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் தான். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அமைதியாக மட்டும் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா போதும், அந்த அமைதி பெரிய ஆயுதமாக மாறும். அவங்க மிஸ் பண்ணுவாங்க, என்ன இவங்க பேச மாட்டேங்கிறாங்க, நம்ம இவ்வளோ இது பண்ணிட்டோம், அப்போ இப்போ அமைதி ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த மனிதர்கள் கண்டிப்பாக நம் பக்கமாய் திரும்புவார்கள். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் யாரிடத்துலையும் கெஞ்சுற அளவுக்கு உங்களை விடமாட்டார். தைரியத்தை தருவார், பலத்தை தருவார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு இருக்கிறத பலப்படுத்துவார். யாராவது ஒருத்தர், நான் ஒரு கெஞ்சுற சூழ்நிலை தான் பாஸ்டர் இருக்கிறேன், அந்த மனுஷனிடத்தில் கெஞ்ச வேண்டாம், ஆண்டவரிடத்துல போங்க. தாவீதை போல கொடியை இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஆண்டவரே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ராஜா, எந்த பிள்ளை நான் கெஞ்சுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சேன்னு நினைக்கிறாங்களோ, இல்லையா, அந்த இடத்துல அவங்க கெஞ்சி நிற்க வேண்டாம். அதுக்கு முன்னாடியே அந்த அற்புதம் எங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும்ப்பா. ஆண்டவரே, ஜெபக்குறிப்பை அனுப்பி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய், ஜெபக்குறிப்புகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் திறப்பில் நிற்கிறேன். ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. அவங்க என்ன அந்த ஜெபக்குறிப்பை அனுப்புகிறாங்களோ அதில் ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யுங்க. இந்த 100 நாளைக்குள்ளே எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் வித்தியாசமாகணும். நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை பார்க்கணும் ஐயா, பார்க்கணும் ஐயா. நன்றி. இன்னைக்கு திருமண நாளை காண்கிற, பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு மாலையில் நம்ம 6:45க்கு சந்திப்போம். தேங்க்யூ, பை.